இவ்வளவு வருஷம் இந்த ஆகார் வந்து பிரயாசப்பட்ட அந்த வீட்டுல அடிமை. அவங்க உள்ளமான உள்ள போனோம், வெளியே போனோம், வெளியே போனோம். இதான் ஆகாருடைய நிலைமை. இவ்வளவு நாள் அவப்பட்ட பிரயாசத்துக்கு அவளுக்கு கிடைத்தது என்னன்னு பார்த்தா ஒரு துருத்தி தண்ணீர். அவங்க என் பிரயாசத்துக்கும் பலன் இல்ல, இருந்த வாசல் இதெல்லாம் நினைச்சு இந்த ஆகார் ஆளவே இல்லை. இவளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? இந்த துருத்தியில் இருக்கிற தண்ணீர் செலவழிகிறதற்கு முன்னமே ஏதாவது ஒரு வழி திறக்கும். இதான் அவளுடைய நம்பிக்கை. ஒரு கையில துருத்தி இருக்கு, துருத்தியில ஒரு கையை பிடிச்சிருக்கிறான், இன்னொரு கையை வந்து பிள்ளை மேல பிடிச்சிருக்கிறான். அது வரைக்கும் பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு என்று 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது செலவழிகிறது வரைக்கும் அவ அழல. செலவழிந்த பின்பு, அதாவது நம்பிக்கைக்கு மிஞ்சின காரியம் அவன் நம்பினா பாருங்க, அதுக்கு மிஞ்சின காரியம் அவனுக்கு நடந்துட்டு. அதனாலதான் அவனோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இல்லைன்னு வரும்போது அவனுக்கு அதான் அந்த அழுத்தம். அந்த அழுத்தம் வந்து அழுகை இல்லாமல் மாறவே மாறாது. இந்த ஆகார் போய் உட்கார்ந்து அழுறான், அதிகமாய் அழுகிறாள். அதனுடைய 19வது வசனத்தை பார்க்கும்போது 17 முதல் பார்த்தால், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16ல அழுதாள் இருக்கும், 17ல கர்த்தர் சொல்றார், நான் சத்தத்தை கேட்டேன் 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 சொல்றார். 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வர கண்ணீர் கண்ணீர் இருந்தது. அதன் பிறகு எப்படி மாறுது தெரியுமா? தண்ணீர் தண்ணீர்னு மாறுது. அதன் அர்த்தம் என்ன? ஆமே, கண்ணீர் வந்து வலியின் அடையாளம் என்றால் தண்ணீர் வாழ்வின் அடையாளம். ஹல்லேலூயா. உங்களை வலியின் அடையாளமாகவே இந்த உலகம் பார்க்கலாம். கர்த்தர் இடைப்பட்டால் வலியின் அடையாளம் எல்லாம் வாழ்வின் அடையாளமாக மாறும். ஆமே, கண்ணீர் என் கடந்த காலமாகும், தண்ணீர் என் எதிர்காலமாகும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.